வணக்கம் அண்ணா டிவி நேயர்களுக்கு. இன்னும் நம்ம பார்க்கக்கூடிய திரை விமர்சனம் தியாகராஜன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய மல்டி லெவல் ஸ்டார் பிரசாந்த் நடித்திருக்கக்கூடிய படம் அந்த கண். இதில் பிரியா ஆனந்த், சமுத்திரகனி, கே.எஸ். ரவிக்குமார், ஊர்வசி உள்ளிட்ட ஏராளமான நட்சத்திரங்கள் நடித்திருக்கக்கூடிய படம். ஒரு பார்வையற்ற மாற்றுத்திறனாளியான பிரசாந்தனுடைய வாழ்வியல் சம்பந்தமான ஒரு திரைப்படம். இந்த படத்தில் மிகவும் அற்புதமாக நீண்ட இடைவெளிக்கு பிறகு பிரசாந்த் நடித்திருக்கிறார். திரையரங்குகள் நிரம்ப அருமையாக ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு படம். அதை பற்றி திரை விமர்சனத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய கிரிமினல் மூத்த வழக்கறிஞர் திரு ஆர்.எஸ். தமிழ்வந்தன் அவர்களை நாம் இங்கே இந்த படத்தினுடைய ஒரு திரை விமர்சனத்திற்காக நாம் சந்தித்திருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். இன்றைய திரை விமர்சனத்தில் இயக்குனர் தியாகராஜன் இயக்கத்தில் மல்டி லெவல் ஸ்டார் பிரசாந்த் நடித்திருக்கக்கூடிய அந்த கண் அப்படின்ற ஒரு படம். இந்த படத்தினுடைய ஒரு விமர்சனத்துக்காக நாங்கள் சந்திக்கிறோம். அந்த படத்தை பற்றினுடைய உங்க கருத்தை சொல்லுங்க. இல்லை, படத்தை பற்றி சொல்கிறத விட தியாகராஜன் சாரை பொறுத்தவரையிலையும் அவர் தான் பையன் வாழ்க்கையை கெடுத்துட்டாரு போக்குவரத்துன்னு சொல்லி அவரை எப்பயுமே அவரை ஒரு மாதிரி டிமோட் பண்ணுவாங்க. பட் அவர் ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தாரு, இந்த திரை உலகத்தில் என் பையனை மாரி ஒழுக்கமான பையனை நீ யாராவது காமி. அவர் இவர் தான் சொல்லுவார், வாப்போன்னு கூட சொல்ல மாட்டார். அவர் எவ்வளோ ஒழுக்கமானவர், இத்தனை வயசுலேயும் பாருங்கள் உடம்பு அப்படி ஒரு ஃபிட்னஸாக வச்சுருக்காப்புல. எங்கே அங்கே பார்த்தோம் இங்கே பார்த்தோம் பப்பில் பார்த்தோம், அந்த மாதிரிலாம் எந்த விதமான கேரியர் கிடையாது. அவர் உண்ட வேலை உண்டுன்னு. ஆனால் அவரோட கேரியரை நான் கொஞ்சம் தப்பாக தேர்ந்தெடுத்துட்டேன்னு மேரேஜை பற்றி வருத்தப்பட்டார் ஒரு நாள். ஆனால் ஒரு தந்தை மகற்காற்றும் அப்படின்ற வள்ளுவனுடைய திருக்குறள் கிடங்க ஒரு அப்பா தான் பிள்ளைக்கு இவ்வளோ காம்படிட்டிவாக இப்போ வந்துட்டாங்க ஆக்டர்ஸ் எல்லாம். தனுஷ், சிம்பு, அவங்க இருந்தாலும் பூந்து அடித்து நவத்திக்கிட்டு இருக்க அந்த காலகட்டங்களில் ஒரு படத்தை அவ்வளோ ஒரு வெற்றிகரமாக படத்தோட ஆரம்பத்திலேருந்து, அதாவது ஸ்லைடு போட்டதுலேருந்து படம் முடிகிற வரையும் நடா கதை என்ன வரலையே அப்படின்ற ஒரு ஃபீல் இல்லாமல் ஒரு திரைப்படத்தை கொடுக்க முடிஞ்சது. மிகப்பெரிய வெற்றி படமாக கொடுத்துருக்காரு தியாகராஜன். ஏன்னா தியாகராஜன் சாதாரண இயக்குனர் அந்த காலம் நீங்கள் கேட்ட வயலேருந்து பார்த்தீங்கன்னா அவர் படம் எல்லாமே நல்லாயிருக்கும். அந்த மியூசிஷியன் சம்மந்தமாக இருக்கும். சேம் இதுவும் அதே ஒரு தாட் ப்ராசஸ் தான் படத்தோட ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்குமே. அதில் பிரசாந்த் பார்த்திங்கன்னா ஒரு கண்ணு தெரிஞ்சு தெரியாத மாதிரி ஒரு கட்டத்தில் இருப்பார். ரியலாகவே கண்ணு தெரியாமல் ஒரு கட்டத்தில் சிரமப்படுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஒரு விஷயம், ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஒரு முயலை ஒருத்தர் ஷூட் பண்ணுறது அப்படியே ஏம் பண்ணிட்டு போகிற கேமரா. அது என்னடா அந்த கதைக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்கு நினச்சிட்ருப்போம். ஆனால் கிளைமேக்ஸில் அந்த முயலோட ஷாட்டு அந்த ஃபயர் மிஸ்ஃபயர் ஆகுது, முயலும் தப்பிச்சு போயிடும். அது ஒரு ஃபாரினில் ஒருத்தர் வாக்கிங் ஸ்டிக்கில் கூட அந்த முயல் படம் அதில் இருக்கும். ஸோ சிம்ரன் ஒரு மகா நடிகை அப்படிங்கிறது இந்த படத்தில் அவங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, இந்த படத்தில் நிரூபிச்சிருக்காங்க. அப்படி ஒரு வில்லத்தனமான ஒரு கேரக்டரைசேஷன் அவங்களுக்கு. சமுத்திரகனியை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, அவர் நிறையா போலீஸ் ரோல் பண்ணியிருக்காரு. இந்த படத்துலேயும் அதே தான் அவர் ட்ரை பண்ணியிருக்காரு. வனிதா விஜயகுமார் அவங்களுக்கு நிறையா திரை வாய்ப்புகள்லாம் நல்ல ரோல் இல்லாமல் இருந்தது. அவங்களையும் இதில் ஒரு வெள்ளிமாரி காமிக்காமல் ஒரு இல்லத்தரசி, அப்பாவே இன்னசென்ட்டான ஒரு இல்லத்தரசியாக அவங்கள செலக்ட் பண்ணி போட்டிருந்தாங்க. ஒரு கேரக்டருமே எல்லாருமே அந்த 90s கிட்ஸில் யாரையெல்லாம் பார்த்து நம்ம அனுபவப்பட்டிருந்தோமோ அவங்க எல்லாருமே இதில் ரீஎன்ட்ரி எல்லாருக்கும் கொடுத்துருந்தாங்க சமமாக. முக்கியமாக கார்த்திக் கூட இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருக்கலாம்னு இருந்தது. ஏன்னா அவரெல்லாம் நம்ம அப்போ பார்த்து ரசித்த ஒரு முகம் கார்த்திக். இந்த படத்தில் நல்ல ஒரு ரோல் அவருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் அவர் இருந்திருக்கலாம்னு மாதிரி தோணுச்சு. பரவாயில்ல, ஒரு ஊறுகாய் மாதிரி சின்னதாக இருந்தால் தான் அது டேஸ்ட்டு, ஃபுல்லாகவும் இருந்தால் நல்லா இருந்திருக்காது. அப்புறம் ஒரு அருமையான ரோலை ஃபில் பண்ணியிருந்தார். இவர் ஒரு பேனா வாசிக்கிற ஒரு கேரக்டராக கொண்டு வந்திருந்தாங்க. அந்த சின்ன பையன் ரோலை யாருமே அவங்க ரோலை இது சரியாக பண்ணலைன்னே சொல்ல முடியாது. ஒரு சாதாரண கண்ணு தெரிஞ்சவர் கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறார். காரணம், இந்த உலகம் நம்ம நல்லா மியூசிக் போட்டால் கூட என் மியூசிக் யாரும் கேட்க மாட்டேங்க. ஆனால் இப்போ தப்பாக போடுறான், அது எல்லாம் கை தட்டுறீங்க நல்லா இருக்குன்னு சொல்லி. காரணம் என்கிட்ட ஒரு ஊனம் இருக்குங்கிற தொட்டு அப்படின்ற பெரிய எத்திக். இந்த நம்மளோட வீக்கை வச்சு சக்ஸஸ் பண்ணுறத ட்ரை பண்ணிகிட்டு இருக்க ஒரு கேரக்டரு. அவர் பிறகு ஒரு எதார்ச்சியாக ஒரு வீட்டுக்கு, அவர் கார்த்திகோட வீட்டுக்கு கண்ணு தெரியாமல் போக்குள்ள அங்கே சிம்ரனுடைய மிஸ் ஆக்டிவிட்டிஸை பார்க்குறாரு.
அப்போ ஆல்ரெடி கார்த்திக் படுகொலை செய்யப்பட்டு கிடக்கிறார். அந்த பணத்தை அவங்க டிஸ்பாச் பண்ணுறாங்க. எதிர்த்த வீட்டில் ஒரு வயசான ஒரு லேடி பார்த்துருது, அவங்களையும் சிம்ரன் கொலை பண்ணுறாங்க. இந்த கொலைக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் கூட அலட்டிக்காமல் அதை எதிர்கொள்கிறாங்க. இவர் வீட்டுக்கு வந்து இவருக்கு கொடுக்குற ஒரு லெட்டில் வந்து இவர் கண்ணு தெரியாமல் போயிடுது. எதுவுமே ஒரு சினிமாட்டிக்காக இல்லை, ஒரு ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. அப்புறம் கண்ணு தானே தெரியல, வாய் பேசல அப்படிங்குள்ள சரி அவனை கொலை பண்ணலான்னு சமுத்திரகனி வந்து வீட்டில் அட்டன் பண்ணுறது. அப்போ ஒரு ஹெல்ப்பு கட்டு ரோட்டுக்கு போகிறது. இப்போ யோகி பாபுலாம் கொஞ்சமாக வந்திருந்தாலும் மருந்து மாதிரி அழகாக இருந்தது. ஊர்வசி நல்ல ரோல், ஏன்னா மிகப்பெரிய வில்லன் ரோலே ஊர்வசி ரோல் தான் ஆக்சுவலாக. அதில் ஜோதியா இது சிம்ரனை தாண்டி ஒரு பெரிய பயங்கரமான வில்லன் ஊர்வசி கொடுத்துருந்தாங்க. பிரசாந்த் கூட ஒரு டைலாக் சொல்லுவார், அவன் நல்லவன் யார இவரை யோகி பாபா சொல்லுவார். ஆனால் ஊர்வசி அப்படி இல்லை, கடைசி வரையுமே அந்த வில்லத்தரத்திலே இருந்தாங்க. கேஎஸ் ரவிக்குமார் சொல்ல வேண்டாம், அவருக்கான துணின்னு ஒன்று இருக்குது, ஒரு பாணி. அதில் வந்து அவர் கலைக்கிறவார். ஒரு கிட்னி திருடுற டாக்டர், அவர் பழைய டஞ்சரான ஹாஸ்பிட்டலில் வச்சுக்கிட்டு அவர் ஒரு மாதிரி கிரியேட் பண்ணுவார். இந்த கதை எல்லாத்தையும் மெர்ச்சி பண்ணி எப்படி முடிக்க போகிறாங்க அப்படிங்கிற கதை வந்து அருமையாக இருக்கும். அடுத்ததுன்னு கதை முடிக்க போகிற அந்த வியூ வந்து அந்த சிம்ரன், ஊர்வசி, யோகி பாபு, பிரசாந்த், கேஎஸ் ரவிக்குமார் எல்லாரும் இந்த ஹாஸ்பிட்டலில் அலைனாக இருக்குது. கொஞ்சம் கலகலப்பாக அந்த கதையோட லேகிங் இல்லாமல் இருந்துச்சு, உதவிகரமாக இருந்துச்சு. அதில் கேஎஸ் ரவிக்குமாரோட ஆட்டிடியூட், கேஎஸ் ரவிக்குமாரோட ஃபேமிலி, அவர் ஒரு டாக்டர், போர்ஜரி டாக்டர் அப்படின்றத அவர் அருமையாக அந்த ரோலை ஃபில் பண்ணியிருந்தார். இது எல்லாமே முடிஞ்சு வரக்குள்ள கடைசியாக கூட பிரசாந்துக்கு பணத்தை ஏமாத்தணுங்கிற மென்டாலிட்டி ஊர்வசிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க லாட்ரி சீட்டு வைக்கிறவர், அவங்களுக்கு இதெல்லாம் ஒன்றும் பெரிய இறக்கம்லாம் கிடையாது. கடைசியாக அந்த சமுத்திரகனி அங்கேயே அடித்து போடுறது, ஊர்வசிக்கிட்ட இருந்தது பணம் இல்லை. ஆனால் ஊர்வசி வந்து யோகி பாபுல உண்மையான ஒரு பாசம், தம்பின்னு எல்லாத்தையும் எடுத்துக்க அப்படின்னா எல்லாமே டூப்ளிகேட் பணமாக இருக்கும். பட் அவர் ஆர்கன் தான் தானம் பண்ணாங்கல்ல, அந்த ஆர்கன் தான் பிறகு பிரசாந்த் கண்ணாக வருது. பிறகு வெளிநாடு போய் பிரசாந்த் கண்ணு தெரிகிற மாதிரி தான் பிடிக்கிறாங்க. ஏன்னா அவர் வாக்கிங் ஸ்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா புயல் சிம்பிள் இருக்கும். அங்கே இவருக்கு ஒரு காதலின்னு சொல்ல முடியாது, அது ஒரு ஒன் டே லிவிங் டுகெதர் மாதிரி பெரிய லெவலில் எல்லாம் அதை இழைக்காமல் போட்டு அங்கே எங்கேயும் கூட டான்ஸ் ஆட விடாமல், காஷ்மீர்லேயும் அங்கே இங்கேயும் டான்ஸ் ஆட விடாமல் அதை சாதாரணமாக அதை கடந்து போய் வெளிநாட்டில் வந்து அது பார்க்குது. அதுவும் இந்தியா போகிறேன்னு சொல்கிறாங்க, அவங்களும் ஒரு பெரிய இல்லை. நான் கூட பார்த்தா அந்த கார்லேருந்து அவள்கிட்டருந்து கிட்னி எடுத்துட வேண்டியதான், அந்த லிவர் ஒன்று கிடைக்க போகுதுன்னா இவர் வேண்டான்னு சொல்கிறத பார்த்தா அந்த டாக்டரே கொலை பண்ணிட்டு ஏறிடுறாங்க சிம்ரன். அப்போ சொல்லுவாங்க, பாவம் சஞ்சனா தனியாக இருப்பா, இந்த இவங்களை விட்டுடலாம், நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லக்குள்ள இறங்கடா கீழே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் கார் போயிட்டு ரிவர்ஸ் வரும். நான் கூட அப்போ நினச்சேன், சரி உனக்கு எவ்வளோ பணம் வேணும் எடுத்துகிட்டு நீ நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்னு ஆடியன்ஸ் சைக்காலஜி இருந்திருக்கும். ஆனால் டைரக்ட் சைக்காலஜியா கடைசி வரைக்குமே இந்த சிம்ரன்கிற கேரக்டரு ரஃபாகவே கொஞ்சம் கூட ஈவரக்கம் இல்லாத, கொள்ளுகொலைக்கு அஞ்சாத கேரக்டராக பிரசாந்தை கொலை பண்ண தான் ரிவர்ஸ் பண்ணி வர்றாங்க. அப்போ தான் அந்த ஃபஸ்ட்டு ஷாட் அந்த முயலுக்கு வைக்கிற கன்னு மிஸ்ஃபயர் ஆகி இதில் அடித்து இந்த காரு கொலாப்ஸ் ஆகி இதாகிடும். இவர் ஏதோ நண்பர்கள் உதவியோடு வெளிநாடு வந்துட்டாங்கன்னா அது எப்படி ஒன்றுமா இருக்கலாம், எந்த ஒரு ஃபோர்ஜரி தானே பண்ணுவோம். இவர் வெளிநாடு லண்டன் போகிறத அவரோட ஆம்பிஷன் வந்துடுறாரு. லண்டனில் அந்த கதாநாயகி பண்ணாங்க, பட் அங்கே கண்ணு தெரியாது, ரியலாக கண்ணு தெரியாத மாதிரியே லண்டனில் இருக்கார். அந்த கதாநாயகி அந்த போனோன்னா அந்த வாக்கிங் ஸ்டிக்கை தூக்கி எறிகிறாரு. இப்போ நம்ம இமேஜின் என்ன பண்ணிக்கலாம், யோகி பாபுவோட ஆர்கன் எடுத்து, ஏன்னா யோகி பாபு செட்டாய் குழைக்க மாட்டாருன்னு ஆகிப்போச்சுங்கள, அவரோட ஆர்கன் எடுத்து இவருக்கு வச்சு இவர் கண்ணு தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்றது ரொம்ப அருமையாக எடுத்துக்கிட்டாங்க. ஒரு வழக்கறிஞராக நீங்கள் இவ்வளோ சமீப காலத்தில் வந்த படங்களில் இந்த படத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, வழக்கறிஞரால் நம்ம ஒரு 200 ரூபா ஒரு ஃபிலிம் கொடுத்து பார்க்குறோம். நம்ம 200 ரூபாய்க்கு ஒரு புக்கு வாங்கி பார்க்குற மாதிரி தான் ஒரு படம். புக்கை விட பல மடங்கு ஒரு திரைப்படங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதை எடுக்கிறது எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு. ஏன்னா எனக்கு இதில் ரொம்ப வழக்கறிஞராக கூட நான் ஒரு அப்பாவா, நான் ஒரு மகனா நான் யோசிச்சது, அவர் தான் அவர் வாழ்க்கை கெடுத்துட்டாரு. ஆனால் பிரசாந்த் இப்படி தான் நடிச்சிருந்துருக்கணுமே. இன்னைக்கு இவ்வளோ டஃப்பாக தனுஷ் ஒரு படத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க, கன்றாவி, ஆனால் கண்ணில் கொண்டு பார்க்க முடியல அந்த படம்லாம். ஆனால் அதையெல்லாம் தூக்கி அடித்து வெளியே வந்துருச்சு. ஆக்சுவலாக அந்த பிளாக்லேயே அந்த படம் வந்துருக்கு. ஒருவேளை இவங்க என்ன பயந்துட்டாங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு பிரசாந்தை என்ட்ரி கொடுக்குறோம், தனுஷோட காம்படிஷன் வந்தால் படம் காணாமல் போயிட்டு பயந்துட்டாங்க. இல்லை, இது உள்ளே அடிச்சிருந்தா அதை தூக்கி சூப்பர் டூப்பர் இதுவாகிடும். இந்த ஆக்சுவலாக பிரசாந்த் இனிமேல் இப்படி தான் நடிக்கணும். எனக்கு கூட ஒரே பயம், ஏன்னா பிரசாந்த் அப்பையிலேருந்து
ஒரு சாம்பார் சாதம் மாதிரியே எல்லா பயன்படுத்துவாங்க. லவ் பண்ணுவார், ஓரமாக உட்காந்து அழுகுறது, காதல் செட் ஆகாது, ரொம்ப ஒரு சிரிச்ச முகமாக இருப்பாப்புல. அப்படி ஏதாவது பண்ணுற போகிறாங்க. ஆனால் அதெல்லாம் இல்லை. ஒரு மாறுபட்ட கோணத்தில் பிரசாந்தை அந்த சிரிக்க விடாமல் ஒரு படத்தை எடுத்துட்டார். தொடர்ந்து பிரசாந்த் வந்து நடிக்கணும், இது மாதிரி இவரோட ஆட்டிடியூடை மாற்றணும். இன்னும் உட்காந்து ரொமான்ஸ் பாடிட்டு இல்லாமல் இந்த மாதிரி வரணுங்கிறது எனக்கு பிடிச்சது. ஏன்னா ஏற்கனவே நான் வந்து கண்ணு தெரியாமல் உதயநிதி ஒரு படத்தில் பண்ணியிருந்தார், சைக்கோ. உண்மையிலே பியூட்டிஃபுல் மெச்சூர்ட ஆக்டிங் வந்து உதயநிதி பண்ணியிருந்தது. அந்த கண்ணு தெரியாமல் நடிக்கிறேன் நான் ராஜபார்வையிலும் சொல்லுவேன். ராஜபார்வையிலேருந்து கண்ணு தெரியாமல் வர்ற ஃபிலிம் எல்லாத்தையுமே பார்த்தா இது ரொம்ப ரொம்ப அருமையாக இவர் பண்ணியிருந்தார். அந்த கமலஹாசன் உதயநிதி அந்த காம்பினேஷனில் மிக அருமையாக இருந்தது. படத்துக்கு ஒன்றும் பெரிய பட்ஜெட்டிவான படம் தான் இது. பெரிய ஆகான்னு செலவு பண்ணியிருக்கார். ஆர்டிஸ்டுக்கு சம்பளத்தை தவிர மற்றபடி பெருசாக போட்டு செட்டுக்கிட்டெல்லாம் போட்டு அவர் இருந்த வீடு வேணால் செட்டு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிரசாந்த் இருக்கிறதா காமிச்ச வீடு. மற்றபடி பெரிய செலவு பண்ணி பாட்டை போட்டு கொல்லாமல் முக்கியமான காட்சி சண்டை காட்சிகள் தேவைக்கு தான் இருந்துச்சு. சமுத்திரக்கரை இவரையும் ஒருத்தர் தள்ளிக்கிறது தான் சண்டை காட்சி. போட்டு வளர்த்தி ஒரு 50 பேரை விட்டு ஃபைட்டிங்கெல்லாம் பண்ணலை. ஒரு மனிதன், சாதாரண மனிதன் எப்படி இருப்பான், ஒரு சாதாரண போலீஸ்காரன் எப்படி இருப்பான், அவன் வீட்டில் பொண்டாட்டிக்கு பயப்படுறது, வனிதா விஜயகுமார் பயப்படுறது. சிம்ரன் தப்பு பண்ணணும்லாம் பண்ணலை, யதார்த்தமாக தான். கொலை பண்ணணும் பண்ணல, நீ ஏன்டா என்னோட வீட்டுக்கு வந்துட்டா கேட்கும். அப்படின்னா அவரை கார்த்திகை சமாதானம் கூட நான் பண்ணியிருக்கேன். அந்த பொண்ணு செஞ்சனா அது ரோல், அது மம்மின்னு கூட கூப்பிடல, ஆன்டின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா 2வது ஒய்ஃப் அது ரொம்ப அருமையாக திரைக்குது. அது தியாகராஜன் சாருக்கே உரித்தானது. குடும்பத்தோட இந்த படம் பார்க்கலாம் சார்? குடும்பத்தோட பார்க்கலாம். ஒன்றும் பெரிய அப்படியெல்லாம் வல்கராவில் யூஎன்ஏ தான் சர்டிஃபிகேட்டு பார்க்கலாம். ஒன்றும் பெரிய எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய கான்ட்ராவாக இல்லை. கொஞ்சம் இந்த கொலை இதெல்லாம் எல்லா படத்துலையும் தான் வருது. இப்போ என்ன இருக்குது, எல்லாம் கத்தி எடுத்துகிட்டு 50-60 பேர் கொலை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் அவ்வளோ ஒரு வல்காரிட்டியெல்லாம் எனக்கு தோணலை. பார்க்கலாம். ஒரு நல்ல மூவி, ஒரு திருப்திகரமாக ஒரு படம் பார்த்தோம். நீ ஒரு சண்டேயில் ஒரு 1000 ரூபா செலவு பண்ணி ஒரு 4 பேர் படம் பார்த்தா அது ஒரு திருப்தி இருக்கணும். அது இதில் இருக்குது. மகிழ்ச்சி சார், உங்களுடைய பொன்னான நேரத்தை வந்து அண்ணா டிவிக்காக ஒதுக்கியதற்கு மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி.